புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்றவர்கள் வெற்றி அடைந்த பின் விடாமுயற்சி என்று போற்றுவார்கள். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், இலக்கை நோக்கி வீர நடை போடுங்கள். வெற்றி உங்கள் தோள்களில் மாலையாய் விட அங்கே பூத்து காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம் சார், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே மனசுல இருக்கும் இல்லைங்களா? அந்த ஏரோப்ளேன் பார்க்கும்போதெல்லாம் நம்ம அதுல பறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். வெளிநாட்டு யோகம் எந்த கைரேகை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சாத்தியம்? இப்போ நம்ம கைரேகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கைரேகை நம்ம பார்க்கணும். இது சந்திரமேடு சொல்லுவோம். ஒரு ஆணோட கையோ பெண்ணோட கையில் சந்திரமேடு, இந்த மாதிரி சந்திரமேடுல உள்ள அடையாளங்கள் இருக்கும். சந்திரமேடும் நல்லா இருக்கணும், சந்திரமேடுல அடையாளங்கள் இருக்கும். எந்த மாதிரி அடையாளம்? அந்த வெளிநாட்டு போகக்கூடியவங்களுக்கு ஆயுசிரேகையிலேருந்து ரேகை, ஒரு கிளை ரேகை நோக்கி போகும். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கும். அப்போ அந்த ஆயுசிரேகையில் தோடாமல் ஒரு கிளை ரேகை போயிருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆயுசிரேகையிலேருந்து ஒரு கிளை ரேகை போனால் அந்த நபர் போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பெண்ணோட கையில் ஆயுசிரேகையிலேருந்து ஒரு கிளை ரேகை போய் பக்கத்தில் இன்னொரு ரேகை இருந்ததுன்னா அவங்க கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி கணிச்சு சொல்லக்கூடிய இருக்கும். அப்போ குடும்பத்தோட வெளிநாட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய. அடுத்தால பார்த்தோன்னா வாகன சம்மந்தமாக உடல் ஆரோக்கியங்கள், அந்த நபரோட அம்மாவை பற்றி பார்க்கக்கூடியது எல்லாம் சந்திரமேடு தான். இந்த மாதிரி சந்திரமேடு சம்மந்தம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். வயிறில் ஏதாட்டு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி சந்திரமேட்டில் அவங்களோட மனசு குணங்கள், புத்திசாலித்தனம், எவ்வளோ கற்பனை வளங்கள் எப்படி இருக்கும், அதுவும் சந்திரமேடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வாகனத்தில் 2 தரமான வாகனம் இருக்குது. ஒரு சிலருக்கு வாகனம் சொந்த உபயோகத்துக்கு வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வாகனத்தினால தொழில் பார்க்குற மாதிரி இருக்கும், ட்ராவல்ஸ் நடத்துகிற மாதிரி. இந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது அந்த வாகன ரேகை சந்திரமேட்டில் அந்த மாதிரி ரேகையும் இருந்து தனரேகையும் இருக்கும். தனரேகைன்னு சொல்லக்கூடியது சனி ரேகைன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆயுசிலேருந்து ஒரு ரேகை கிளை உறுப்புதே சனி ரேகை நோக்கி போனால் அந்த வாகனத்தில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சில வாகன ஓட்டவங்க, பிளெயின்லாம் ஓட்டக்கூடியவங்க, கப்பல் ஓட்டக்கூடியவங்க அதையும் கண்டுபிடிப்போம். அப்போ சந்திரமேடு நல்லா இருந்தால் அதில் சூரியரையும் சேர்ந்துன்னா அந்த மாதிரி இருப்பான்னு சொல்லுவோம். அங்கே என்ன மாதிரி குறிகள் இருந்ததுனாக்க எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கும் சார்? அதில் வெட்டு ரேகையோ தீவு ரேகையோ கரும்புலையோ கிடந்ததுன்னா அது சம்மந்தமாக நஷ்டங்கள், விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி தொழில் இருப்பீங்க, இந்த இதில் இருப்பீங்க, இந்த மாதிரி விபத்தில் வரும்னு அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவோம். அந்த விபத்தில் ஒரு பெண்ணோட கையில் சூரிய மேட்டில் ஒரு கரும்புலையோ கிடந்தா அது கணவருக்கு அந்த மாதிரி வெளிநாட்டில் தடங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அந்த மச்சம் கரும்புள்ளி பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மகேஸ்வரி பேசுறேன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? புதுரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க வயது? 40 வயசு மேடம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? ஒரு இடம் வாங்கலான்னு பாக்குறேன் மேடம். இடம் ஒன்று அமையவே மாட்டேங்குது. கூடிய விரைவிலேயே அமையுமா, கவலையப்படாதீங்க சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, வயசு உங்களுக்கு 40 வயசு சொல்லியிருக்கீங்கம்மா. வீடு வாங்குறதுக்கு உங்கள் பேருக்கு வாங்குறது கேட்கலாம், கணவரோட பேருக்கு வாங்க கேட்கீங்களா? பொதுவாக வாங்கணும் சார். சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை மூலியமாக பார்க்கும்போதுமா உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் செவ்வாய் தோசைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் சரியில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு கணவரோட பேருக்கு வீடு வாங்க. அவங்களுக்கு வயசு இப்போ எவ்வளோ இருக்கும்? அவருக்கு வயசு 49 இருக்கு. 49 வயசா? சரி, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு 50க்குள்ளே உங்களுக்கு இடம் வாங்குற மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குமா? கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நடந்துடும், கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மகேஸ்வரி பேசுறேன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? திருவள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய கணவருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் மேடம். ஓகே, உங்க கணவருடைய பெயர்? அவர் பேர் பத்மநாபன். வயது? வயது 32 மேடம். என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவர் இப்போ டெம்பரரியா போயிருக்காரு, கான்ட்ராக்ட்ல தான், NTCL எண்ணில. சரிங்க. அந்த வேலை பர்மனன்ட் ஆகுமான்னு கேட்கணும் மேடம். அப்புறம் இப்போ குழந்தைய இப்போ ஸ்கூல் வேற மாத்தலாம்னு இருக்கு மேடம். சரிங்க. அது சேர்க்கலாமா இல்ல அதே ஸ்கூல்ல படிக்க வைக்கலாமா அப்படின்னு. ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். சரி. வணக்கம்மா, உங்க பேர், வயசு சொல்லுங்கம்மா. என் பேர் உமா மகேஸ்வரி. வயசு 30 மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் வைஃப் தான் சார். சரிம்மா, இப்போ வீட்டுக்காருக்கு வேலை நிரந்தரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி நடக்கும். அது மாதிரி குழந்தைய அதே இடத்துல படிக்க வைக்கலாமா? அப்படிங்களா சார்? இல்ல வேற ஸ்கூல் மாத்தலாம்னு இருக்கோம் சார். நீங்க இருக்கீங்க, அதான் நீங்க கேட்டது அங்கே படிக்க வைக்கலாம். வேற இடத்துல எங்கே வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால அங்கேயே படிக்க வைக்கலாம். வேற மாற்றணும் மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேற மாற்றும் போது இருக்கிறத விட அதே இடத்துல படிக்கிறது நல்லா இருக்க மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், கருப்பசாமி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்?
வீரபூர் சார். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயது? 22/8/1988. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நமக்கு ஒன்றும் சரியில்லை மேடம். சார் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. உங்க எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணுங்களா சார்? ஆமா மேடம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். உங்களுக்கு வந்து அரசு வேலைக்கும் வாய்ப்பு கம்மி தான். தனியார் துறையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அதுக்கு பிறகு 38 வயசுக்கு பிறகு சொந்தமாக தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ டிரைவர் தொழில் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வேற ஆள்கிட்ட வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். சரி, அவங்களுக்கு வந்து இன்னொரு 2-3 வருஷம் கழியா 38 வயசுக்கு பிறகு உங்களுக்கு சொந்தமாக யோகம் இருக்குது, சொந்தமாக தொழில் பார்த்து வாழ்க்கையில் சிறப்பாக கூடிய காலகட்டம். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். வீட்டுக்காரமாக வயசு எவ்வளோ இருக்கும்? வீட்டுக்காரமாக 23 வயசு. சரி, அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனைமே 25 கிலோ வேலை பார்ப்பாங்க. குழந்தை பையெல்லாம் இருக்கும். ஒன்றும் பயப்படணும். 38 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் சுமாராக நேரம் வந்து கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது? 32 மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழிலுக்கும் புத்திர பாக்கியத்துக்கு கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம் ஐயா. வயசு 32 சொல்லியிருக்கீங்க. என்ன பேர் சொன்னீங்க? கார்த்திகேயன் சார். நம்ம வீட்டுக்காரம்மா பேர் வயசு சொல்லுங்கய்யா. பிரியா. அவங்க வயசு எவ்வளோ ஆச்சு? 30 வயசு. சரி, திருமணம் எவ்வளோ நாள் ஆச்சுமா? 2014 ஆச்சு சார் மேரேஜ். சரி, இப்போ வந்து நேர்ச்சி நெய் தான் பாய்க்கலாம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன சார்? இந்த நேர்ச்சி நெய் தான் பாய்க்கலாம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பார்த்துட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்குள்ள அமைப்பு இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது மாதிரி ஜாதத்தில் வந்து யோனி பொருத்தம் சொல்லுவோம். அந்த மாதிரி சில பொருத்தங்கள் தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் எல்லாம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணீங்களா? 10 பொருத்தம் இருக்கு சார். சரி, 10 பொருத்தம் யாருக்குமே இருக்காது. அது ஜாதகம் வந்து சரியில்லாமல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-2 இந்த இடத்துல வந்து பாவக்கிரங்களும் உங்களுக்கு வந்து கையில் கரும்புலையும் கிடக்கிற மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக 32 வயசு தானா? சார், நம்ம வெளிநாட்டு யோகம் குறித்து பேசும்போது சந்திரமேடு சொன்னீங்க சார். அங்க வந்து குறிகள் பத்தி சொன்னீங்க. இப்போ கரும்புள்ளி இருந்ததுன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இப்போ கைரேகையில் நம்ம பார்க்கும்போது சந்திரமேட்டில் நிறைய குறிகள் இருக்கும். முக்கோண ரேகை, சதுர ரேகை, சூல ரேகை, இந்த மாதிரி நிறைய ரேகையில சொல்லிட்டு இருப்போம். அதில் வந்து மச்சம் கரும்புள்ளின்னு இருக்கும். இப்போ வந்து கரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய இடையில தோண்டிட்டு இடையில மறையக்கூடிய ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வரலாம். அது திரும்பி மறைஞ்சு போகும். அப்போ கரும்புள்ளி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரும்புள்ளி கிடந்தது அப்படின்னா அதில் நிறைய அடையாளங்களையும் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தி சம்பந்தமாக சில பேதளிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு குழந்தையோட கைரேகை அந்த மாதிரி கடந்ததுன்னா அம்மாவை பற்றி சொல்லுவோம். அம்மாவுக்கு உடல்நல பாதிக்கக்கூடியது அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அது மாதிரி வாகன விபத்துக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடலில் ஏதாட்டும் அறுவை சிகிச்சை, அதுவும் வயிறு பாகத்தில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி வாகன விபத்துகள், வாகனத்தினால நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மச்சம் இருந்ததுன்னா அதனுடைய மச்சம் இருந்தால் இது வந்து இதெல்லாம் நல்ல பலனாக இருக்கும். திடீர் வாகன யோகங்கள் வரும். அது மாதிரி ஏதாவது கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது கலை சம்மந்தமாக ரொம்ப பிரபலம் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. சினிமா துறையில் இருக்கலாம், டிவியில் இருக்கலாம், இல்லை புஸ்தகங்கள் எழுதலாம், நிறைய கதைகள் எழுதலாம், கவிதைகள் எழுதலாம். இந்த மாதிரி வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தேவையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். மனைவி வந்து அதிர்ஷ்டமாகலாம் இருப்பாங்க. அம்மா பேருக்கு நிறைய பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டி சொத்துக்கள் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் அதை மாதிரி சொல்லுவோம். கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து அருள்மொழி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு மேடம். அவருடைய பெயர்? பிரவீன். அவனுக்கு 2 வயசு முடிஞ்சு 2 வயசு முடிஞ்சுக்குதுங்க மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் பிரவீன்காக? 1/5/2015 பிறந்தாங்க மேடம். சரிங்க. இப்போ எங்க வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது அப்படியே இருக்குது. எந்த வீட்டு வேலைக்கும் முடியல, கடன் பிரச்சனை நிறைய சொல்லுங்க. ஓகே அம்மா, கவலையே படாதீங்க. வர மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலுமே வீட்டுல வந்து நிக்க மாட்டேங்குது. அம்மா கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம்மா. உங்க பேர் வயசு சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து அருள்மொழி. எனக்கு வயசு வந்து 27 சார். 27 வயசு ஆகுது. வீட்டுக்காருக்கு? அவருக்கு வந்து 28 சார். பேர் இளங்கோவன். சரி. இப்போ வந்து நீங்கள் குழந்தைகள் பிறந்த டைம் சரியில்லை, அதனால தான் வீடு பாதியில் நிற்கி இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, கடனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தவறான கருத்து. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தான் மூலப்பத்திரம். உங்களுக்கு கணவருக்கு எந்த டைமு, அந்த ராசி சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுக்கு தக்கன உங்களுக்கு குழந்தைகள் பிறந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டுக்காருக்கு 28 வயசு, உங்களுக்கு 27 வயசு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு வந்து 29 வயசு வந்தாலே போதும். அதுலேருந்து வாழ்க்கையில் இந்த கடன்லாம் இருக்க படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குழந்தையோட நேரம் நல்ல நேரம், அவங்களுக்கு எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, கவலைப்பட வேணாம். சரியா? தோல்விகள் தான் வெற்றியின் ஆசான்னு சொல்வாங்க. துவண்டு போகாதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன். என் சிஸ்டர் கேட்கணும். ஓகே, அவங்க பெயர்? ஸ்ரீதேவி. வயது சொல்லுங்க.
டேட் ஆஃப் பர்த் வந்து 24/12/1995. சரிங்க சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? நிக்கல்மா. கல்யாணம் எப்போ கூடும் என்னன்னு கேட்கணும் மேடம். ஓகேம்மா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, என்ன பேருமா உங்களுக்கு? ஸ்ரீதேவி. இப்போ வயசு கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ சொன்னீங்க? 21. 21 ஆகுதா? உங்களுக்கு யாரும் அவங்க தங்கச்சியா? இல்லை, எனக்கு வந்து பொண்ணுங்க சார். மூத்த பொண்ணா இது? இல்லைங்க சார், 2வது பொண்ணு. சரி, 21 வயசாவது திருமணம் தடங்களாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஆமாம் சார். இப்போ 21 வயசுல தடங்கலாம் சிலவங்க 30 வயசு 28 35 கூட வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கவலைப்படும். அவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு 19லேருந்து 21க்குள்ளே திருமண யோகம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான காலகட்டம். 23லேருந்து 25க்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சொந்தத்தில் நடக்காது, அசல் நடக்கும். வேலை பார்க்குறவங்கள அமைவாங்க. உங்கள் பொண்ணுக்கும் வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்குது. இப்போயுமே உங்களுக்கு சின்ன குடிசை வீடு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். இதுக்கு முன்னாடி திருமணம் நடந்தால் கொஞ்சம் வாழ்க்கையில் சரி இருக்காதுன்னா லேட்டாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படணும். 23 25க்குள்ளே நடந்துருமா, கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மதுரையிலேருந்து ரம்யா பேசுகிறேன் மேடம். ரம்யாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம் ஓகே, கேட்கணும். உங்க வயது? வயது 30 மேடம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மறுமணம் பார்த்துட்டு இருக்கோம் மேடம், எப்போ அமையும்னு கேட்கணும். ஓகேம்மா சார், இப்போ அதற்கான விடை கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வந்து முன்னாடி திருமணம் நடந்த எவ்வளோ நாள் இருக்குமா? 4 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ வயசு கரெக்டாக 30 தானா? ஆமாம். இப்போ 30 வயசு முடிஞ்சு 31லேருந்து 6 மாதம் 31 ஆரம்பிச்சு அதுலேருந்து 6 மாதத்தில் மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வேலூர் வாலாஜா தலைமையிலிருந்து சந்தோஷ் பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்கு அவசரம் கேட்க போறேன் மேம், எனக்கு அவசரம். ஓகே, அவங்க பெயர்? ராஜேஸ்வரி. வயது? தேதி 20/5. வருடம்? 2000. ஓகே, என்ன சார் கேட்கணும் அவங்களுக்காக? அவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் மேம். அவங்க ராசி என்னன்னு தெரிஞ்சிடும் மேம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குங்கய்யா? எங்களுக்கு 17 சார். 17? உங்க வயது? பேரு சந்தோஷ் சார். இல்லை, உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு? 17. 17? நீ முன்னாடி யாரு கேட்டீங்க? தங்கச்சிக்கு. தங்கச்சியா? சரி சரி, அதுக்குள்ளே தங்கச்சி கேட்டால் உங்களுக்கு பயனா? சரி, இப்போ தங்கச்சியோட படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும், உங்களோட படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும். நம்ம ராசி பார்க்கணும், கரெக்டாக அந்த டைம்லாம் வச்சு பார்க்கணும். இது வந்து பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். தங்கச்சியோட படிப்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் தம்பி, கவலைப்படானா. உங்களுக்கு வந்து 13லேருந்து 17 வரைக்கும் இப்போ சரியில்லாமல் இருக்குது. இந்த 2017 8வது மாதத்துலேருந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், கவலைப்படணும் தம்பி. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ராமஜெயம் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க வயது? 16. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் அடுத்தது என்ன குரூப், இப்ப 10வது எக்ஸாம் எழுதிக்கிறேன். சரிங்க. அடுத்தது என்ன குரூப் சேரலாம்? ஓகே சார், இப்போ இதற்கான விடைகள் கொடுப்பாரு. எதுல சேர்ந்தா ஒழுங்கா படிக்க முடியும்? ஓகே சார், இப்போ பதில் கொடுப்பாரு, கேட்கலாம். தம்பி, உங்களுக்கு இப்போ என்ன பேர் சொன்னீங்க? ராமஜெயம். ராமஜெயம். உங்களுக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பி, அந்த மாதிரி இப்போ சேரலாம், நல்லா இருக்கும். சரியா? கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், திருமணத்திற்கு முன்பே வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் குணநலங்கள், அவங்க குணம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே கைரேகையை வைத்து கணித்து சொல்லியலுமா? கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்டூர்லன்னு சொல்லக்கூடிய இந்த சுண்டூரில் வச்சு தான் ஒரு ஆணோட கைரே பார்க்கும், அவங்களோட மனைவியை பற்றி பார்க்கக்கூடியது. அது மாதிரி பெண்ணோட கைரை பார்த்தா கணவரை பற்றி. இந்த சுண்டூரில் பார்ப்போம். இந்த சுண்டூரில் அங்குலாசி எவ்வளோ நீளம் இருக்குது, அதை எப்படி பார்க்கணும்னா அது வந்து சூரிய விரல். இந்த சூரிய விரலோட அளவு வச்சு இந்த சுண்டூரில் கணிச்சு பார்ப்போம். அது 2வது அங்குலாசி வரைக்கும் தாண்டி இருந்ததுன்னா அது வந்து நீளமான சுண்டூர்லன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கைரையில் இருந்ததுன்னா கணவர் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக நல்ல திறமையாக இருக்கிற மாதிரி, மனைவியோட அதிகமாக திறமைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதே ரேகை வந்து கம்மியாக இருந்ததுன்னா, கணவரோட கையில் நீளமாக இருந்ததுன்னா மனைவிக்கு வந்து அதிகமாக பவர். அப்போ அவங்க தான் வீட்டில் எல்லாம் நிர்வாகம் பண்ணுற மாதிரி, அவங்க தான் குடும்ப தலைவி மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த ஆணோட கைரே பார்த்து இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இவங்களோட திறமையானவங்களா, நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கணிப்போம். 2 பேருக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கணவன் மனைவி கருத்துப்போடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே இடத்துல ஏதாட்டும் கரும்புள்ளியாக கிடந்துன்னா
கருத்து வேறு வந்து பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு மச்சமாக இருந்தால் அதிர்ஷ்டமான மனைவியாகவும் இருப்பாங்க. அது மாதிரி பெண்ணோட கையில் அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டமான கணவராக இருப்பாங்க. மனைவிக்கு பிடிச்ச கணவராக இருப்பான், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது சந்திரமேட்டையும் பார்ப்போம். அந்த கற்பனை வளங்கள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோக்குள்ள புத்திசாலித்தனம் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம் சந்திரமேட்டிலும் சில அடையாளத்தை வச்சு அந்த மாதிரி கணித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இறுதி ரேகை. இந்த இறுதி ரேகை வந்து குரு இது வந்து புதன் வரல சுண்டு வரல, சுண்டு வரலேருந்து ஆரம்பித்து இது குருமேட்டு வரைக்கும் வரும். அப்போ இந்த குருமேட்டு வரைக்கும் வரும்போது கிளைகள் பிரிஞ்சிருக்கா இல்லை சனிமேட்டோட நிற்கான்னு பார்ப்போம். சனிமேட்டு வரைக்கும் நின்றுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. குருமேட்டு வரைக்கும்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு விட்டு கொடுத்துருப்பாங்க, பிரிய மண்டங்கன்னு இருப்போம். ஒரு அந்யோன்யமான நிலை இருக்கும். அந்த இறுதி ரேகையிலிருந்து வரக்கூடிய கிளை மேல் நோக்கி போனால் அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல புத்திசாலி. கீழ் நோக்கி போனால் குடும்பத்தில் கருத்து விட வரக்கூடிய இருக்கும், என்ன அலைகள் சரியில்லாமல் இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு எந்த வயசுல அந்த மாதிரி புத்திசாலி தான் இருப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே பிரச்சனை வரும், சிலவங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் பிறந்தோன்னே பிரச்சனை வரும், ஒரு சில ஒரு 30-35 வயசில் பிரச்சனை வரும், சிலவங்க பிறகு 50 வயசுக்கு பிறகு பிரச்சனை வரும். அப்போ பார்க்க இந்த இறுதி ரேகைகள் வந்து எந்தெந்த மேட்டில் வந்து கிளைகள் பிரியுதோ அந்தந்த வயசுகள் அந்தந்த புத்திகள் வரும்போது அப்போ அந்த ஜாதத்தில் வந்து என்னென்ன திசைகள் என்ன புத்தி நடக்குன்னு பார்க்குற மாதிரி கைரேகை வச்சு கூட அவங்களோட வயசை கண்டுபிடிச்சிட்டு இந்த திசா புத்தியில் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த ரூபத்தில் கருத்து வீடு வரும். அந்த கருத்து வீடு வந்து பணத்தினாலையா, உடல் ஆரோக்கியத்தினாலையா, இல்லை பிள்ளைகள்னாலையா. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படித்து கல்யாண விஷயத்தில் வரும்போது அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும். இதை கூட கணவன் மனைவி இத்தனை வயசுல உங்களுக்கு கருத்து ஆயுளையும் கணிக்க முடியும். ஆயுளையும் கணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுள் ரேகை. இந்த குரு விரலுக்கும் சுக்கிரமேட்டுக்கு இடையில வளையங்கிறது தான் ஆயுள் ரேகை. இந்த ஆயுள் ரேகை பார்க்க ஆயுள் ரேகை நீளமாக இருந்தால் மட்டும் நீளமான ஆயுசு நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம வந்து புத்தி ரேகை இறுதிரையும் கணிச்சு பார்த்துட்டு இந்த ஆயுசு ரேகையில் ஏதாட்டு வெட்டு ரேகையோ கரும்புள்ளியோ தீவு ரேகையோ கிடந்துன்னா அவங்களுக்கு ஆயுசு சம்பந்தம் பிரச்சனை வரும். சொல்லணும்னாக்க இந்த கையை வைத்து வாழ்க்கையே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செந்தில்நாதன் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான், எதிர்காலத்தை பத்தி. ஓகே, உங்க வயது? 13/12/1972. ஓகே, எதிர்காலம் குறித்து சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க, என்ன பேர் சொன்னீங்க? செந்தில்நாதன். வீட்டுக்காரமாக வயசு எவ்வளோ இருக்கும்? வயசு ஒரு 35-32. சரியா, இந்த நிகழ்ச்சி நைட் தான் பாக்கீங்களா, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பார்க்குறேன். சரி, இப்போ வந்து நான் அந்த மாதிரி சொல்லாமல் கைரேகையில் வந்து கரும்புள்ளி வெட்டுரேகைலாம் கிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி நீங்களே ஒரு சந்தேகப்பட்டு ஒரு மேல் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையில் கரும்புள்ளி கிடந்தால் தான் இந்த மாதிரி மனநிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீட்டுக்காரமாக வயசு எவ்வளோ சொன்னீங்க? 32 வயசு. அவங்களுக்கும் 35 வயசு ஆகணும். 35 வயசுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்காமலே உங்களுக்கே நீங்களே எங்களுக்கு ஐடியா சொல்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி திறமை இருக்கும், எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கும், நீங்களே நினச்சிக்கிடுவீங்க. அப்போ 35 வயசு அவங்களுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பான இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் எது எடுத்தாலும் காரிய தடங்கள், மன வளர்ச்சியில் நினைச்ச காரியம் நடக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு மாற்றங்கள் வரும், கவலைப்படணும். சரியா? வாய்ப்பு இருந்தால் என்ன நேரம் வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து சென்னையில் 2 நாள் இருப்பேன், வெள்ளியும் சனி இந்த வாரம் சென்னையில் இருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்து பார்த்துக்கோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? முருகன் பேசுறேன் மேடம், திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர் சார்? முருகன் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். அவங்க பெயர் சொல்லுங்க. வால்யூம் கம்மி பண்ண மாட்டேன்றீங்களே. ஓகே, உங்க வயது சொல்லுங்க சார். ஓகே, நேர இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், சுரேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருவொற்றியூர் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஃபேமிலிக்காக, எனக்காக. உங்களுக்காக. ஓகே, உங்க வயது? 43. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, நேரம் இப்ப எப்படி இருக்கு? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வீட்டுக்காருக்கு வயசு சொல்லுங்க, மனைவிக்கு வயசு சொல்லுங்க ஐயா. 40 ஐயா. 40, உங்களுக்கு 43. இப்போ உங்களுக்கு 43 அப்படிங்கும்போது உங்களுக்கு 40லேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து தொழில் சரியில்லாமல் இருக்கும், கடன் பிரச்சனை, மன உளைச்சல், வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லாமல் இருக்கும், சொந்த பந்தத்தில் சில பாதிப்புகள், வேலை பார்க்குற நண்பர்னால பாதிப்புகள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தான் இருக்கா? ஆமாம் ஐயா. சரி, ஒன்றும் கவலைப்படாம. உங்களுக்கு வந்து இப்போ 43 வயசு முடிக்கணும், எத்தனை மாதம் இருக்கு? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு 43. சரி, இப்போ 43 வயசு அப்போ சரியில்லாமல் இருக்கு தம்பி. 45 வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 45 வயசுக்கு பிறகு கண்டிப்பாக எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கும். அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் வெளிநாடு, நீங்கள் வெளிநாடு போவோ இல்லை குழந்தைகள் வெளிநாடு போகிற மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக சில யோகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு இருக்கோ, வாகன யோகம்லாம் கண்டிப்பாக இருக்கும். மனசப்பட்டு ஒன்றும் குழப்பணும். 2 வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கை சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த 2 வருஷத்துக்கு புது முயற்சி எது நீங்கள் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும் அது மட்டும் அப்படியே நடக்கட்டும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சுந்தரி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சுரண்டையில இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயது? வயது 48. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக?
எனக்கு வந்து மறு திருமணம் நடக்கவும் இல்லை. ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி மேடம். வணக்கம்மா. வயசு எவ்வளவு? 48 சொன்னீங்களா? 40 வயசு ஆகுது சார். எனக்கு அது பிறகு மறு திருமணம் நடக்கவே இல்லை. புரியல, எப்படி நடக்கவே இல்லையா? ஆமா 40 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் திருமணம் நடந்தது முடிஞ்சிட்டு, ரெண்டாவது திருமணம் நடக்கவே இல்லை. சரி 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 சரி. அப்ப திருமணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் ஏறி இருக்கலாமா, ஊர் விட்டு போலாமான்னு இருக்கேன் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து பிரச்சனை பார்க்கும்போதுமா உங்களுக்கு வந்து மறு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடந்துன்னு கவலைப்பட. ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துல கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ திருமணம் நடக்குது, அடிக்கடி வருது, ஆனால் வந்து தடங்களாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். நடக்கக்கூடாதுல கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடந்துடும். நீங்கள் வந்து வெளியிலலாம் போகணும். திருமணம் நடந்த பிறகு தான் போகக்கூடிய வாய்ப்பு. அதுக்குள்ளே கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 மாதத்துல 9 மாதத்துல நடந்து கவலைப்படணும். சரியாமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் உமாசங்கர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாண்டிச்சேரியில இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயது? 24. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஜாப் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, அதுக்காக கேட்கணும். சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். என்ன பேர் சொன்னீங்க? உமாசங்கர். வயசு? 24. 24. சரி சரி. உங்களுக்கு வந்து அந்த 24 வயசுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் வேலை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கணும். ஹலோ, சொல்லுங்க. பார்த்துருக்கணும். இப்போ வயசு கரெக்டாக 24 தானே? 24 வந்து வேலை செட் ஆகுது. 24 முடியணும். 25 வேலை. அந்த வேலை வந்து உங்களுக்கு சொந்த ஊரில் இல்லை, வெளிநாடு, வெளி மாநிலம், தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க சார்? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? 14/1984 சார், பூபாலன். ஓகே சார், பதட்டமே படாதீங்க. இன்னைக்கு நீங்க பூபாலன் சாருங்களா? பிள்ளையா? பூபாலன். ஓகே, அவருடைய வயது சொல்லுங்க சார். பிள்ளை. சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம். 1984. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? டிவி வால்யூம் கம்மியே பண்ண மாட்டேன்றீங்களே. ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்யா. ஹலோ, நீங்க அப்பா பையனு கேட்கீங்க. ஹலோ ஹலோ சார். நீங்க வந்து அப்பா வந்து பையனு கேட்கீங்க. ஆமா சார். பையன் எது ஃபர்ஸ்ட் பையனா? ஆமா ஆமா சார். சரி, வயசு சொல்லுங்க. வயசு மட்டும் சொல்லுங்க. பிறந்ததே 1 மாசம் ஆனா வயசு 14/4/1984. 84 பிறந்திருக்காப்ல. 84. சரி சரி. இப்போ வந்து வயசு 33 வயசு தாண்டிட்டு 34 வயசு பிறந்துட்டு. சரியா? அவருக்கு திருமணம் நடந்துட்டா? இல்ல சார். அவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், நாகதோஷம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கையில் கரும்புலி கிடக்கும், உங்கள் கையிலையும் கண்டிப்பாக கரும்புலி கிடக்கும். ஆனால் திருமண யோகம் தடங்களாகிட்டு இருக்கு. இப்போ வந்து வேலைக்கு தானே கேட்டிருக்கீங்க. வேலை வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்த பிறகு தான் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ அவங்க மனைவி மூலியமாக அவங்களுக்கு வந்து யோகம். அப்போ நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். வேலை அதுக்கு பிறகு தான் கிடைக்கும். இப்போதைக்கு கிடைச்சா நல்ல வேலை இருக்கா, ஏதோ டெம்பரரி அந்தந்த வேலை கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலம் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த யோகம் இருக்கும். இப்போ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அழைப்பிற்கு நன்றி சார். கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. அது மாதிரி நேரம் என்ன பார்க்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஞாபகம். அங்கே வந்து நான் வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் அங்கே வந்து கைரேகை, ஜாதகம், பிரச்சனை, அருளா பார்க்குவேன். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி என்ன நேராக பார்க்க நான் வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் பார்க்கலாம். அது மாதிரி வந்து சென்னையில் வந்து இன்னைக்கு நாளைக்கு சென்னையில் பார்க்கலாம். அது மாதிரி 1ஆம் தேதி வந்து நான் வந்து தஞ்சாவூருக்கு வரேன். 7ஆம் தேதி வந்து மதுரைக்கு வரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சேலம் இங்கெல்லாம் நேராக பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தேதின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு உங்களுக்கு கைரேகைலாம் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு ஜாதகத்தை சிராக்ஸ் அனுப்பினா அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம கைரேகை குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்ல போறாரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு இதனை தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள்.